தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல உங்களுக்காக ஒரு சூப்பர் கண்டென்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு கேக்குறீங்களா? இப்போ எல்லாருமே வீட்ல ரொம்பவே சேஃபா வந்து உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. பட் இந்த சேஃபான டைம்ல உங்களுக்கு ஒரு நல்ல டைமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்க உங்க வீட்ல இருந்தே ரொம்பவே சிம்பிளா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம அழகாக ஒரு புது யூடியூப் சேனலை ஓபன் பண்ணி அதுல எப்படி வந்து பணம் சம்பாதிப்பது அப்படின்றத ரொம்பவே சிம்பிளா வந்து நான் சொல்ல போறேன். ரொம்பவே வேகமாவும் வந்து சொல்ல போறேன். ஸோ தவறாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உலகம் முழுவதும் இன்றைய தேதியில 2 பில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் மாதம் வந்து யூடியூப்ல இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? பிகாஸ் யூடியூப் தான் இன்னைக்கு ரேஞ்சில் உலகத்திலே 2வது மோஸ்ட் விசிட்டட் சைட் கூகுளுக்கு அப்புறமா. அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இதுல ஆப்பர்ச்சுனிட்டி இன்னுமே கொட்டி கிடக்கு அப்படின்றத நம்மளும் வந்து யோசிச்சுக்கலாம். அதுலயும் என்ன போல பல பேர் யூடியூபை தான் பிரதான வேலையாவே கருதி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்களால தான். முதல்ல நமக்கு தேவை எல்லாமே ஒரு யூடியூப் சேனலை எப்படி கரெக்டா கிரியேட் பண்றது அப்படின்றது தான் வந்து தேவை. அதுலயும் குறிப்பாக கம்ப்யூட்டர்ல எப்படி கிரியேட் பண்றது, இல்ல ஸ்மார்ட் போன் வச்சிருந்தா அதுல எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத வந்து நான் சொல்ல போறேன். சோ ரொம்பவே சிம்பிள் தான். கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ ஒரு அப்டேட்டட் வீடியோ தான். அதுவும் இந்த 2020ல யூடியூப்ல இருக்கக்கூடிய அந்த புது லேஅவுட்ல புது கண்டிஷன்ஸ் எல்லாமே என்னென்னன்றதை நான் சொல்லி உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்றதுன்றத சொல்ல போறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக இல்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்பாக இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அது கொஞ்சம் பழைய ஒரு இன்டர்ஃபேஸ்ல எல்லாமே இருந்தது. பட் இது ஒரு அப்டேட்டட் வீடியோ பார்த்துட்டே இருங்க. நடுவில் எங்கேயாச்சும் பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. முதல் கண்டிஷன், ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கணும். ஆமாங்க, ஏற்கனவே இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இல்லாட்டி புதுசா கிரியேட் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரீ தான். ஸோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணி நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு இமெயில் அட்ரஸ், ஒரு புது இமெயில் அட்ரஸோ இல்ல ஏதோ ஒரு இமெயில் அட்ரஸோ ஜிமெயில கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஜிமெயில் ஐடியை வச்சு மட்டும்தான் நம்ம ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்ண போறோம். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, இப்போ youtube.comக்கு போயிடலாம். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைன் இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ண உடனே இப்போ எந்த அக்கௌண்ட் வச்சு நீங்க புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்களோ, எந்த ஐடியில நீங்க வந்து கிரியேட் பண்ணீங்களோ அந்த ஐடி இங்க லாகின் பண்ணுங்க. இல்ல ஏற்கனவே எதை வச்சிருக்கீங்களோ, எதில் கிரியேட் பண்ணணும் ஒரு யூடியூப் சேனல் நினைக்கிறீங்களோ அதை லாகின் பண்ணுங்க. நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து சைன் இன் ஆகிடுச்சு. நீங்கள் ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட்டையும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ புதுசாக கிரியேட் பண்ணதே யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் சேனல் அப்படின்ற ஒரு பெயர் வந்து இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணாலும் இதே தான். யூடியூப் ஆப்பில் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் டெஸ்க்டாப் மோட் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி சேனலை கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் கிரியேட்டட் சேனல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர் தமிழ் செல்வன் அப்படின்னு கொடுத்ததுனால அதே பேரில் வரட்டுமா, இல்லாட்டி ஒரு புது பேரில் நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. ஸோ நான் புது பேர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேனல் பேர் நான் வந்து வாழ்க தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துட்டு உடனே நம்மளுடைய புது சேனல், அதாவது வாழ்க தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புது சேனல் இப்போது கிரியேட் ஆகிடுச்சு. சரி, இப்போ சேனலை வந்து கிரியேட் பண்ணிட்டோம் வாழ்க தமிழ் அப்படின்ற பேரில். ஆனால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்லோடைய ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு கேட்குது. ஸோ இது என்னென்னா உங்கள் சேனலுடைய லோகோ. அதாவது நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய பாரதியாருடைய அந்த ஒரு இமேஜை போர்ட்ரேட் பண்ண தமிழ் டெக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த லோகோ எல்லாருக்கும் பிடிச்சமான லோகோ. இதுதான் இப்போ நான் ப்ரொஃபைல் பிக்காக வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் பிக்கை வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் ரேண்டமாக நிறைய ஃப்ரீ வெப்சைட்ஸ் இருக்குது, நிறைய ஃப்ரீ ஆப்ஸ் இருக்குது ஃபோன்லேயே கூட. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரேண்டமாக ஒரு ப்ரொஃபைல் பிக்கை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் இதை மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது என்னென்னா, நம்ம சேனலில் நீங்கள் அபவுட் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம சேனலை பற்றின ஒரு சில விஷயங்கள் போட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்க பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு உங்கள் சேனலை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமோ மொத்தமாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதை தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு இப்போ வேணும்னா கொடுங்க, இல்லாட்டி நீங்கள் அப்புறமா கூட கொடுத்துக்கலாம். அதே போல் உங்கள் வெப்சைட் இருந்தால் வெப்சைட் கொடுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க. நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து முன்ன தமிழ் செல்வன், தமிழ் டெக் அப்படின்றத வந்து நான் கொடுத்துருப்பேன். இங்கே ஆட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது உங்கள் ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆன மாதிரி இருக்கும். சப்போஸ் இப்போ கிரியேட் பண்ணல அப்படின்னா நீங்கள் அப்புறமா கூட கிரியேட் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளாக இப்போ நான் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுக்குறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சேனல் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து இப்போ நம்ம சேனலை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகோ வந்து மேலே இருக்குது. இன்னும் வந்து நம்ம சேனலுடைய யூடியூப் பேனர் வந்து கிரியேட் பண்ணல. அதுக்கு கஸ்டம் சேனல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இமேஜை டிசைன் பண்ணி நீங்கள் அழகாக வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்மளுடைய சேனலுடைய பேனர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி அப்புறமா கூட அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
சேனல் கிரியேட் பண்ணியாச்சு, எல்லாமே ஓகே. இப்போ வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது? ஸோ இந்த சந்தேகம் இருக்கும்ல, இங்கேயே அப்லோட வீடியோன்னு இருக்குது. இல்லாட்டி நீங்கள் சைன் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட வீடியோ கோ லைவ்னு இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் அப்லோட வீடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுடைய வீடியோ ஒருவேளை பிசியில் இருந்தோ இல்லை மொபைலில் இருந்தோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். மொபைலில் இருந்துன்னா நீங்கள் யூடியூப் ஆப்லேயே போயிட்டு கூட அதே மாதிரி ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், நீங்கள் வந்து கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட ஒரு சின்ன ஃபுட்டேஜ் ஒன்று இருக்குது. நான் அந்த ஃபுட்டேஜ் அப்படியே ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்றேன். இப்போ மெயினான விஷயம், நீங்கள் ஒரு வீடியோவில் செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த வீடியோடைய டைட்டில் நீங்கள் தமிழில் கொடுத்தாலுமே சரி இல்லை இங்கிலீஷில் கொடுத்தாலுமே சரி, அது உங்கள் இஷ்டம். பட் பார்த்த உடனே கிளிக் பண்ணுற மாதிரி நல்ல டைட்டிலாக வந்து கொடுங்க. அதே போல் டிஸ்கிரிப்ஷன், அந்த வீடியோக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் டிஸ்கிரிப்ஷன் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தமிழில் ஏதாச்சும் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு அப்லோட் ஆகலை, ஏன்னா நான் இன்னும் வெரிஃபை பண்ணல. ஸோ இதுவும் நீங்கள் வந்து முக்கியமாக இப்போ வெரிஃபை பண்ணணும். ஸோ எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி இருக்கும். நான் இந்தியா அப்படின்றதுனால இந்தியா செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது காலா இல்லை டெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட் வேணுமான்னு கேட்குது. ஸோ நான் இப்போ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு தம்ப்நெயில் இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து தம்ப்நெயிலும் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இப்போதைக்கு இதை போடுறேன். அப்படி இல்லைனா நம்ம வீடியோவில் இருக்கக்கூடியதிலே சின்னதாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நீங்கள் அதையும் வந்து தம்ப்நெயிலாக வச்சுக்கலாம். நல்லா இருக்குது அப்படின்னா பிளேலிஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்ஸ்க்கா இல்லையான்றது இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. மோர் ஆப்ஷன்ஸ் போயிட்டு உங்களுடைய டேக்ஸ் என்னவோ அந்த டேக்ஸ் போடுங்க. என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து சர்ச் டேர்ம்ஸ் போட்டாக்க இந்த வீடியோ வந்து வரும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு இருக்கும், அந்த மாதிரி போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பத்தோட ஒரு வீடியோ. ஸோ இடியாப்பம் இல்லை ஃபுட் இன் தமிழ், ஸோ தமிழ் ஃபுட் அந்த மாதிரி என்ன வேணுமோ நான் அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ எல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்து இப்போது ஆட் எண்ட் ஸ்க்ரீன் அண்ட் கார்ட்ஸ் இருக்குது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோட முடிவில் வரக்கூடிய அந்த விஷயங்கள் ப்ளஸ் நடுவில் ஐ பட்டன் சொல்லியிருப்பேன் இல்லையா, அது வேணும்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பப்ளிக் அப்படின்னு வச்சிங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். ஸோ ப்ரைவேட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைவேட்டில் இருக்குது. அதே போல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நன்னு இருக்குது. இன்னும் வியூஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் வரல. பப்ளிஷ் பண்ணுறதுனா நீங்கள் இங்கேயே கிளிக் பண்ணி பப்ளிஷும் வந்து பண்ணிக்கலாம். எஸ், சேனல் கிரியேட் பண்ணியாச்சு, வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இனிமேட்டு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி மட்டும் நினைக்காதீங்க. பணம் வர ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சில வருடங்கள் ஆகலாம், இல்லை இன்னைக்கு தேதியில் ஒரு சில மாதங்கள் ஆகலாம். நான்லாம் வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பணம் வர ஆரம்பிச்சது. ஆனால் இன்னைக்கு தேதியில் நீங்கள் நல்ல கண்டென்ட், நல்ல பக்காவான கண்டென்ட், உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கன்சிஸ்டண்டாக வாரம் ஒரு முறையோ 2 முறையோ இல்லை உங்களுடைய பிளான் பிரகாரம் கன்சிஸ்டண்டாக வந்து அப்பப்போ நீங்கள் ஒரு வீடியோ போட்டுட்டே இருக்கீங்க, நல்ல கண்டென்ட்டை போடுறீங்கன்னா நீங்கள் ஒரு சில மாதங்கள்லேயே சீக்கிரமாக பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. எல்லாம் சரிப்பா, இந்த யூடியூப்ல இருந்து நமக்கு எப்படி பணம் வரும்? இந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்குல்ல. சிம்பிளா சொல்ல போனா, நீங்க இப்ப வீடியோ அப்லோட் பண்றீங்க. அந்த அப்லோட் பண்ண வீடியோக்கு மேல ஆட்ஸ் எப்போ வருதோ அப்பதான் நமக்கு பணம் வரும். எவ்வளவு ஆட்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பணம் வரும். இதுதான் ஓவரால் லாஜிக். யூடியூப் ஒர்க் ஆகிற மொத்த விஷயமே இதுதான். ஆனா இப்ப நம்ம வீடியோ அப்லோட் மட்டும் தான் பண்ணிருக்கோம். இதுல ஆட்ஸ் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதற்கும் ஒரு விஷயம் இருக்கு. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் அதற்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, உங்களுடைய சேனல்ல மினிமமா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சு இருக்கணும். இருந்தாதான் நீங்க ஆட்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய அதே சமயத்தில் உங்களுடைய வீடியோ நீங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, ஒரு வீடியோவோ 10 வீடியோவோ எவ்வளவு வீடியோனாலும் இருக்கட்டும், அந்த டோட்டல் வீடியோவோட வாட்ச் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளவு நேரம் மக்கள் வந்து உங்க வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. சிம்பிளா சொல்ல போனா, இப்ப நான் ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன். இந்த 10 நிமிஷம் வீடியோவை ஒரு 10 பேர் பார்க்கறாங்க. 10 பேருமே 5 நிமிஷம் தான் பார்க்கறாங்க அப்படின்னா 50 நிமிஷம் கணக்காயிடுச்சு இல்லையா? அவ்வளவுதான். சிம்பிளா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்துருச்சு. அதே மாதிரி மற்றவங்க நீங்க போடக்கூடிய வீடியோ நல்ல கண்டென்ட் போடும்போது பார்த்துட்டே இருப்பாங்கல்ல, பார்க்க அந்த அவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 4000 மணி நேரம் அப்படின்றது கேட்கும் போது ரொம்ப பெருசா இருக்கும். பட் அவ்வளோலாம் இல்லை, டிமோட்டிவேட் ஆகாதீங்க. 4000 மணி நேரம் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் உங்களுக்கு கிடைச்ச உடனே உங்களால ஆட்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க. அதே போல 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைச்சாச்சு, 4000 வாட்ச் ஹவர்ஸும் கிடைச்சாச்சுன்னா இப்போ எப்படி ஆட்ஸ் எனேபிள் பண்றது? உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள போங்க. போன உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதற்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா இந்த ஸ்கிரீன் வந்து வேற மாதிரி வரும். ஸோ நீங்க ஆட்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து வரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கு. நீங்க இப்பவே கூட கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை மீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒருவேளை நீங்க போக உங்களுக்கு எப்போ அந்த 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் வருதுன்னே தெரியாம கூட போகலாம் இல்லையா? ஒருவேளை பிஸியில் நிறைய அப்லோட் பண்ணிட்டே வந்த உடனே எனக்கு ஒரு மெயில் போடுப்பா, இந்த மாதிரி வந்து உங்களுடைய சேனல் வந்து இப்போ எலிஜிபிள் ஆயிடுச்சு ஆட்ஸ் வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் போடுன்னு சொல்லி கூட நீங்க வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்கன்னா எப்போ உங்க சேனல் எலிஜிபிள் ஆகுதோ உங்களுக்கு ஒரு மெயில் வரும். உடனே இந்த ஸ்கிரீனுக்கு போங்க, அழகா கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய மெயினான டீடைல்ஸ், அதாவது கூகுள் ஆட்சன்ஸ்ல லிங்க் பண்ணணும். அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அங்கேயே வந்து உங்களுக்கு காமிக்கும். அந்த இடத்துல உங்களுடைய ஒரிஜினல் பேர், உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய அட்ரஸ் என்ன, ப்ரூஃப்ல என்ன இருக்கோ கரெக்டா அதே மாதிரி வந்து போடுங்க. இப்போ நீங்க இருக்கிற இடத்துக்கு ஃபோன் நம்பர் ரொம்ப மஸ்ட், கரெக்டான ஃபோன் நம்பர் வந்து போடுங்க. இதெல்லாம் போட்டு
நீங்க கரெக்டா வந்து உங்க அக்கௌண்ட் வந்து செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல அடுத்ததாக உங்களுக்கு பின் ஜெனரேட் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். இந்த பின் என்னன்னா டைரக்டா யூஎஸ், அதாவது வந்து யூடியூப் ஆபீஸ்ல இருந்து உங்க அட்ரஸ்க்கு ஒரு போஸ்டல்ல வந்து ஒரு லெட்டர் மாதிரி வரும். அதுல தான் அந்த பின் இருக்கும். ஏன்னா அது நீங்க தான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த பின்னை நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணி உங்களுடைய வெரிஃபிகேஷன், உங்க அட்ரஸ் வந்து நீங்க வெரிஃபை பண்ணீங்கன்னா தான் நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். பின்னை கொடுத்து உங்க அட்ரஸை வெரிஃபை பண்ணிட்டீங்களா, இனிமேட்டு செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான். உங்க பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுங்க. உங்க பேங்கோட டீடைல்ஸ் எல்லாமே என்னென்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. உங்க ஐஎஃப்எஸ்சி கோட்ல இருந்து ஸ்விஃப்ட் கோட் கேட்பாங்க. தெரியலன்னா உங்க பிரான்ச்ல போய் கேட்டு, உங்க பேங்க் பிரான்ச்ல கேட்டு என்ன ஏதுன்றத கரெக்டான டீடைல்ஸ் என்டர் பண்ணுங்க. இங்க கரெக்டா அந்த டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணுங்க. உங்க பேர்ல இருந்தா தான் ஆக்டிவேட் ஆகும். அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 21ஆம் தேதி உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு உங்க அக்கௌண்ட்டுக்கு, அதாவது உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க. மினிமம் த்ரெஷ்ஹோல்ட் வந்து $100 வந்து இருக்கணும். சோ இதுதான் இருக்கக்கூடிய ஓவரால் வந்து கண்டிஷன். சோ இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும். என்னன்னா, நீங்க சேனல் கிரியேட் பண்றீங்க. சேனல் கிரியேட் பண்றது உங்களுடைய கண்டென்ட்டா இருக்கட்டும், உங்க சேனல் நேமா இருக்கட்டும், லோகோவா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு என்னவோ அதை வந்து பார்த்து நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஏற்கனவே ஒருத்தர் இருக்காங்க, அதே மாதிரி வந்து நம்மளும் கிரியேட் பண்ணலாம். இப்போ மதன் கௌரி இருக்காரு, அதே மாதிரி வந்து கிரியேட் பண்ணலாம். இல்ல மைக் செட் இருக்கு, அதே மாதிரி நம்மளும் வந்து வேற ஒரு செட் வைக்கலாம். இல்ல வேற ஒரு கௌரின் பேரை போடலாம், அதே மாதிரி லோகோ வைக்கலாம். இந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நீங்க இன்னொருத்தருடைய பேரை போட்டு அதே மாதிரி லோகோ போட்டு காப்பி பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு 4-5 வீடியோ தப்பா போட்டு கூட வியூஸ் வரும், சப்ஸ்கிரைபர்ஸும் வரும். பட் போக போக மக்களுக்கு கொஞ்சம் யோசிக்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும், என்ன இந்த ஆள் வந்து அந்த சேனல் மாதிரியே வந்து காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்ற போது உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி வரும். நிறைய பேர் அப்ப உங்களை திட்ட ஆரம்பிப்பாங்க, இல்ல நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அன்னைக்கு தேதியில நீங்க போயிட்டு எல்லாத்தையுமே மாத்துறது கஷ்டம். சோ இன்னில இருந்தே கொஞ்சம் ஒரு நல்ல பேரா மெதுவா தேடுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. 10 பேரா இருந்தாலும் அது உங்களுக்குன்னு வர்ற கூட்டமா இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும். இன்னொருத்தருடைய உழைப்பை தயவு செஞ்சு திருடாதீங்க. இப்ப நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கும், எப்படி நான் எடிட்டிங் கத்துக்கிறது, மற்ற விஷயங்கள் கத்துக்கிறது அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஆன்லைன்ல ஃப்ரீ கோர்சஸ் யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியலையோ யூடியூப்லயே போட்டு தேடுங்க. தமிழ்ல தான் வேணும் அப்படின்னு கிடையாது, இங்கிலீஷ்ல கூட போய் பாருங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை அந்த வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் யூடியூப்ல ஆரம்பிச்சப்போ இன்னைக்கு தேதி வரைக்கும் எனக்கு யாருமே வந்து ப்ரொமோட்டும் பண்ணது கிடையாது, ஹெல்ப்பும் பண்ணது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ உங்களை மட்டுமே நம்பி தான் வந்து நானும் ஆரம்பிச்சேன். நான் வந்து பெரிய சாதனை வந்து படைச்சிட்டேன்லாம் சொல்லல. ஒரு சின்ன மோட்டிவேஷன், ஓகே நமக்கு தெரிஞ்சவங்க, இப்ப நம்மளுடைய அண்ணா வந்து தமிழ் இப்படி இந்த மாதிரி பண்ணிருக்காருன்னா நமக்கும் அது நடக்கும், இல்ல அதோட இன்னும் பெருசா கூட நடக்கணும், அது என்னுடைய ஆசையும், இன்னும் பெருசா கூட வாங்க அப்படின்றத தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். சோ நான் என்ன கத்துக்கிட்டேன்னு அதை தான் சொல்றேன். எல்லாத்தையுமே ஆன்லைன்ல தேடுங்க. பிகாஸ் இன்னைக்கு நீங்க ஆன்லைன்ல தேட பழகுனீங்கன்னா அப்பதான் நீங்க ஒரு விஷயத்தை தேடும் போது இன்னொருத்தர் உங்க வீடியோவை பார்ப்பாங்க. நீங்களே இன்னொருத்தர் வீடியோ பார்க்காம யாராச்சும் சொல்லி தருவாங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னொருத்தரும் உங்களை பார்க்க மாட்டாங்க. சோ முக்கியமான விஷயம் அதுதான். நல்ல கண்டென்ட் தமிழ்ல கிரியேட் பண்ணுங்க. ஹேட் கண்டென்ட் கிரியேட் பண்ணாதீங்க. பாசிட்டிவா கிரியேட் பண்ணுங்க. நல்ல வைப்ரேஷன் வந்து உருவாக்குங்க. உங்களுக்கும் ஒரு ஆடியன்ஸை பெர்ஃபெக்ட்டா உருவாக்குங்க. கண்டிப்பா அது சீக்கிரமாவே சக்சஸ் ஆகும். அவ்வளவுதாங்க இந்த வீடியோல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்னென்ன டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, எந்தெந்த மாதிரி இன்டர்ஃபேஸ்ல எப்படிலாம் நீங்க கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த யூடியூப்ல பத்தின விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே போல வேற என்ன வீடியோஸ் வேணும், எந்தெந்த மாதிரி வீடியோ, வேற என்ன சந்தேகம் இருக்கு, எதுவாக இருந்தாலும் தாராளமா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.